24ல இபிஎஸ் தான் அதிமுக வழிநடத்துவார். படுதோல்வியை சந்திப்பார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு பிறகும் ஒன்றும் பெருசாக அவரை விட்டு ஓபிஎஸ்க்கு போகுமான்னு எனக்கு தெரியல. ஓபிஎஸ் ஏற்கனவே அவர் கதை முடிஞ்சிச்சு. இபிஎஸ் வந்து 2024ல் படுதோல்வியை சந்திப்பார். பட் அதற்கு பெறக்கூடிய மாற்றங்கள் எப்படி போகுன்றதை வைத்து தான் 26ல் அவருடைய தலைவிதியை சொல்ல முடியும். ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய பொலிட்டிக்கல் கரியர் ஓவர் நான் நினைக்கிறேன். இந்த சுப்ரீம் கோர்ட்லாம் போய் கேஸெல்லாம் ஒன்று, இது பேசிக்கலி பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். இதுக்கு ஜுடிஷியல் சொல்யூஷன் கிடைக்காது. எத்தனை கோர்ட்டுக்கு ஐநா சபைக்கே போனாலும் ஓபிஎஸ்க்கு நீதி கிடைக்காது. இது கட்சி வந்து எடப்பாடி கிட்ட தான் இருக்குது. நாளைக்கு ரெட்டையிலையும் கட்சியும் ஓபிஎஸ்க்கு தான் சொந்தம் அப்படின்னா கூட அவரால் வளர்ந்துட முடியுமா? ஒன்றும் வளர முடியாது. ஒரு புதிய பேரில் தொண்டர்கள் இபிஎஸ் கிட்ட தான் இருப்பாங்க. ஆகவே ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையில் எத்தனை நீதிமன்றங்களுக்கு எத்தனை வழக்குகள் மூலம் அவர் போனாலும் அவருக்கு அங்கே நீதி கிடைக்காது. ஏன்னா அடிப்படையில் இது ஒரு அரசியல் பிரச்சனை. அரசியல் பிரச்சனைக்கு அரசியல் தீர்வு தான் காண வேண்டும். ஜுடிஷியல் சொல்யூஷன் கிடைக்காது. முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். இப்போ அதிமுக உரிமை குழு அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டத்தை போடுறாரு, மாநாட போடணும் அப்படிங்கிறாரு. ஒன்றும் நடக்காது. ஓட்ட வேணா உடைக்கலாம். அவரால் அதிமுகவை மீட்டெடுக்க முடியாது. அதிமுக போனது தான். அதிமுக என்றால் அது இன்றைக்கு எடப்பாடி தான். அவர் எத்தனை உரிமை குழு போட்டு எத்தனை மாநாடு நடத்தினாலும் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது என்பது இதுதான் என்னுடைய கருத்து. கட்சி அவர்கிட்ட இல்லைங்க. 66 எம்எல்ஏல 2 எம்எல்ஏ ஒன்று தான் அவர்கிட்ட இருக்கான். 62 63 எம்எல்ஏ இவர்கிட்ட எடப்பாடி கிட்ட தான் இருக்கான். அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு எம்பிசி இல்லை. ராஜ்யசபாவில் இருக்க 3-4 எம்பிஸும் எடப்பாடி கிட்ட தான் இருக்காங்க. மாவட்ட செயலாளர்கள்லாம் என்மாஸாக அவர்கிட்ட தான் இருக்காங்க. தென் மாவட்டங்களில் ஏதாவது சொற்ப அளவில் அவரால் பாதிப்பை ஏற்படுத்தலாம். அது கூட பெரிய அளவில் அவரால் பண்ண முடியாது. டிடிவி உருவாக்குகிற பாதிப்புகளை கூட ஓபிஎஸ்ஸால் உருவாக்க முடியாது. ஓபிஎஸ்ஸின் அரசியல் எதிர்காலம் முடிந்து விட்டது என்று தான் நான் கருதுகிறேன். இல்லை, இப்போ ஓபிஎஸ் உள்ள சேர்க்க விடாம இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கு? அவர் பிஜேபியினுடைய தொடர்புல இருக்கார் அப்படிங்கிறது மட்டும் காரணமா, இல்ல 2 பேருக்கும் அந்த ஈகோ கிளாஷுங்கிறது இருக்கா? இல்லை, ஒரு வரையில் 2 கத்தி இருக்க முடியாது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தான் அதிமுக, தன்னை தவிர யாரும் அதிமுக உள்ள இல்லை, ஓபிஎஸ் எல்லாம் கூட்டினு தான் மறுபடியும் அவர் தகராறு பண்ணுவாருன்னு உறுதியாக இபிஎஸ் நம்புறாரு. அவர் ஜெயலலிதா படத்தையே சின்னதாக போட வச்சுட்டாரு. இன்னைக்கு பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா படம் சின்னதாக இருக்குது, எடப்பாடி படம் பெருசாக இருக்குது. அந்த லெவலுக்கு போயிட்டார். அவர் எங்கே ஓபிஎஸ் அலோவ் பண்ணுவார்? ஓபிஎஸ்ஸை உள்ளே வைத்திருப்பது ஒரு உரையில் 2 கத்திகள் இருக்க முடியாது என்பதன் தத்துவம் தான். ஆகவே எடப்பாடி ஒருபோதும் ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கொள்ள மாட்டார். கம் வாட்மே, படுதோல்வி மேல் படுதோல்வி அடைந்தாலும் அவர் ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கொள்ள மாட்டார். இதுதான் உண்மை. இபிஎஸ் தான் அதிமுக நடத்த போறார் அப்படின்னா, அப்ப அவர் தான் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கார். அவர் ஸ்டாலினை எதிர்க்கிற இடத்து வரைக்கும் அவர் முன்னேறிட்டார். நீங்க அவர் எதிர்த்து தானே இருக்கார். ஜெயலலிதா ஏற்ற மாதிரி எதிர்க்கலையான்னு கேட்குற கேள்விகள் தவறானவை. ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒரு ஆளுமை உண்டு. ஜெயலலிதா அளவுக்கு எடப்பாடி ஆளுமை இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே ஸ்டாலின் எதிர்ப்பில் எடப்பாடி என்ற உறுதியாக இருக்கிறார். அவர் தெளிவாக தான் காயை நகர்த்துறார். இன்னைக்கு ஆன்டி டிஎம்கே யார் பண்ணுறாங்களோ அவங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஆன்டி டிஎம்கே பண்ணுறவங்க கிட்ட தான் ஏடிஎம்கே நிற்கும். ஓபிஎஸ் கிட்ட இன்னைக்கு ஏடிஎம்கே ஏன் இல்லாமல் போச்சுன்னா, எம்எல்ஏ எம்பிஸ்லாம் எடப்பாடி கிட்ட இருக்கிறது மட்டும் இல்லை, அதை விட முக்கியமாக திமுகவுக்கு எதிரான அரசியலை ஓபிஎஸ் கையில் எடுக்கவில்லை. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி அம்மா, ஜெயலலிதான்னு 2 ஆளுமைகள் இருந்தாங்க. கட்டின மனைவி ஜானகி அம்மா, அதிகாரபூர்வ மனைவி ஜானகி அம்மா. ஜெயலலிதா எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவர். அதிகாரப்பூர்வமான மனைவி ஜானகி அம்மாவை கைவிட்டு விட்டு அதிமுக வாக்குகள் ஏன் ஜெயலலிதா கிட்ட போச்சு? தன்னுடைய திமுக எதிர்ப்பில் அவர் மிக உறுதியாக நின்றார். ஜானகி அம்மா வாழும் தமிழாக இருக்கிறார் கலைஞர்னு சொன்னாங்க. சராசரி அதிமுககாரன் வாயிலேருந்து கலைஞர்னு வார்த்தையே வராது, கருணாநிதி தான் வரும். ஜானகி அம்மா வாழும் தமிழாக இருக்கிறார் கலைஞர்னு மேடையில் வச்சுட்டு அவரை பேசினாங்க. எப்போ? 88ல் எம்ஜிஆர் செத்து 1 வருஷத்தில் ஜனாதிபதி ஆட்சி நடக்கும்போது. ஆனால் ஜெயலலிதா குருட்டுத்தனமான திமுக எதிர்ப்பு, கருணாநிதி ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு தான் பேசினாங்க. ஏடிஎம்கே ஓட்ஸ் பூரா ஜெயலலிதா கிட்ட போச்சு.